பாகுபலியை எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறோம். பார்க்கலன்னா போய் பாருங்க, அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்க்கலாம். படத்தில் வர பல விஷயங்களை பற்றி அலசி ஆராய போகிறோம். ஸோ ஸ்பாயிலர் அலர்ட். இன்னைக்கு நம்ம பார்க்கவிருக்கும் வீடியோ ராஜமௌலி பாகுபலி படங்களில் புத்திசாலித்தனமாக சொல்லாமல் சொன்ன 10 விஷயங்கள். 10வது இடத்தில் அருவியின் முக்கியத்துவம். மகேந்திர பாகுபலி அமரேந்திர பாகுபலி போல பயிற்சி எடுத்த வீரன் அல்ல. இருந்தாலும் எப்படி ஒரு மாவீரன் பல்வாள் தேவனை எதிர்த்து நின்று தோற்கடிப்பான்? அங்கே தான் அருவியின் முக்கியத்துவம் வந்திருக்கு. சிறு வயதிலிருந்து மகேந்திர பாகுபலி அந்த அருவியை ஏற முயற்சி செய்து விழுந்து அடிபட்டு அவர் உடம்பு கட்டுமஸ்தான் போல ஆகிவிட்டது. ஆதலால் தான் அவர் எப்போதும் தன் பலத்தை நம்புவார். அமரேந்திர பாகுபலி பலசாலியாக இருப்பினும் தன் போர் யுக்திகளை நம்புவார். 9வது இடத்தில் பஞ்சபூதமும் அதை உபயோகப்படுத்திய விதமும். நீங்கள் கூர்ந்து கவனித்தால் பஞ்சபூதங்களையும் மிக அழகாக ராஜமௌலி தன் கதையில் யூஸ் பண்ணியிருப்பார். முடிசூடும் இடத்தில் பூமி, முதல் படத்தில் அருவி, 2ஆம் படத்தில் பிண்டாரிகளுடன் சண்டை மற்றும் பல இடங்களில் தண்ணி, முதல் படத்தில் சண்டை காட்சிகளில் வாயு, காற்று, பாகுபலியும் பல்வாள் தேவனையும் கொல்லும் காட்சிகளில் நெருப்பு, ஒரே ஒரு ஊரில் பாட்டில் வானம். இதுபோல் பல ரொம்ப அழகான விஷயங்களை ரொம்ப யதார்த்தமாக ராஜமௌலி சார் நமக்கு கொடுத்திருப்பாரு. அடுத்த முறை பார்க்கும்போது இதனை பார்த்து ரசியுங்கள். 8வது இடத்தில் அம்மாவின் முக்கியத்துவம். ஒவ்வொருவருக்கும் அம்மாவே தெய்வம். இதனை அனைவரும் அறிய வேண்டும் என்பதற்காக பாகுபலி ஒவ்வொரு முறை சபதம் எடுக்கும் போதும் தன் தாய் சிவகாமி மேல் சத்தியம் செய்வார். அதே சமயம் பல்வாள் தேவனோ கடவுள் மேல் சத்தியம் எடுப்பார். மகேந்திர பாகுபலியும் தன் தாய் தேவசேனா மேலேயே தான் சத்தியம் எடுப்பார். அம்மா கடவுளை விட முக்கியமானவர் என்பதே இதனின் அர்த்தம் இல்லையா? 7ஆம் இடத்தில் தத் அம்மா. அமரேந்திர பாகுபலியும் மகேந்திர பாகுபலியான இருவரும் தன் பிறப்பு தாயிடம் வளரவே இல்லை. ஆனால் மிகவும் அன்பாகவும் அரவணைப்புடனும் அவர்களின் தத்து அம்மாவே வளர்ப்பார். மகேந்திர பாகுபலியின் தத்து அம்மாவும் பெற்ற அம்மாவும் சேர்ந்தே அவருக்கு முடிசூட்டுவார். இதல்லவோ அம்மாவிற்கு செய்யும் மரியாதை. ராஜமௌலி சார் கலக்கல். 6வது இடத்தில் மகேஷ்மதி ராஜ்யத்தில் தளபதிகளுக்கு வாய்த்த விதி. முதல் படத்தில் மகேஷ்மதி ராஜ்யத்தின் தளபதியாக இருக்கும் பல்வாள் தேவனின் மைந்தனை மகேந்திர பாகுபலி தலையை துண்டித்து கொள்வார். அதேபோல் 2ஆம் பாகத்தில் தன் மனைவியிடம் தகாத முறையில் நடந்த தளபதியை அமரேந்திர பாகுபலி தலையை வெற்றி கொள்வார். இன்னும் கொஞ்சம் முன்னாடி யோசியுங்கள். சிவகாமி ஆட்சியை காப்பாற்ற அவரே அரசாள முடிவு செய்யும் போது மகேஷ்மதி ராஜ்யத்தின் தளபதி அவரை தடுக்க முயற்சி செய்வார். அவரையும் சிவகாமி கழுத்து அறுத்து கொள்வார். அதனால் மகேஷ்மதியின் தளபதிகளே உங்கள் கழுத்து ஜாக்கிரதை. பாகுபலியும் சில காலம் தளபதியாக இருந்தார். ஏதோ பல்வாள் தேவனின் வில்லத்தனத்தினால் பாகுபலி தப்பித்தார். 5வது இடத்தில் பிண்டாரிகளும் கர்மாவும். 2ஆம் பாகத்தில் நகர்வலம் செய்யும் கட்டப்பாவும் பாகுபலியும் ஒரு நதிக்கரையோரம் பல பேரின் சடலங்களை பார்ப்பார். கட்டப்பா பாகுபலியிடம், இது பிண்டாரிகளின் கைவண்ணம், அவர்களுக்கு இதுபோல் மக்களை சூறையாடி அவர்களை தண்ணியில் முக்கிக் கொள்வது வழக்கம் என்பார். கர்மாவோ என்னவோ, பிண்டாரிகள் பலர் போருக்கு வந்தபோது அமரேந்திர பாகுபலி ஒரு அணையை உடைத்து பலரை முழுகடித்தே கொள்வார். 4வது இடத்தில் தான் கொடுத்த ஆயுதத்தாலேயே தனக்கு வேட்டு. பாகுபலி சண்டையிடும்போது தன் வாளை கட்டப்பாவிடம் வீசி சண்டையிடுவார். ஆனால் கிடைத்த பாகுபலியின் வாளை வைத்தே கட்டப்பா அவரை கொள்வார். அதேபோல் சிவகாமியை பல்வாள் தேவன் எய்திய அம்பு தாக்கும். பல்வாள் தேவன் உபயோகித்த வில்லோ சிவகாமி அவருக்கு பரிசாக அளித்த வில்லே. சபாஷ் ராஜமௌலி. 3வது இடத்தில் காதலின் மகத்துவம். மகேந்திர பாகுபலி தமன்னா மீது காதல் வகைப்படுவார். அவரின் காதலே அவரை மகேஷ்மதி ராஜ்யத்தின் உள்ளே போக வைக்கும். அதேபோல் அமரேந்திர பாகுபலி தேவசேனா மீது வைத்த காதலினாலேயே அவர் மகேஷ்மதி ராஜ்யத்தில் இருந்து வெளியேறுவார். 2வது இடத்தில் சிவு. அமரேந்திர பாகுபலி குந்தல ராஜ்யத்தில் தன்னுடைய உண்மையான பெயரை சொல்லாமல் வேறு ஒரு பெயரை சொல்வார். அது என்னவென்று ஞாபகம் இருக்கா? சிவு. என்ன ஒரு அதிசயம்! அவரின் புதல்வன் மகேந்திர பாகுபலிக்கு அவரின் வளர்ப்பு பெற்றோர் இட்ட பெயரும் சிவுதான். 1வது இடத்தில் பாகுபலி 3வது பாகம் வருமா? ராஜமௌலி சார் மிக அழகாக பாகுபலி 3வது பாகம் வரலாம் என்று ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாரு. டைட்டில்ஸ் வரும்போது கொஞ்ச நேரம் இருந்தால் உங்களுக்கு ஒரு சிறுவன் முதல் படத்தில் வரும் சாமியாரிடம் ஒரு கேள்வி கேட்பான்.
அப்பொழுது மகேந்திர பாகுபலியின் மைந்தனே அடுத்த மகேஷ்மதியின் ராஜாவா என்று கேட்டவுடன் அதற்கு அந்த சாமியார், சிவனுடைய மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும் என்பார். இது போல பல விஷயம் இருப்பினும் இதுவே சிறந்த 10ஆக நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே போல பல வீடியோக்கள் நாங்கள் போட்டிருக்கோம், அதெல்லாம் பாருங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பட்டன் அமுக்குங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சிம்பிளி சும்மா தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.